இன்னைக்கு தான் புதுச்சேரியில வந்து 28 பேர் வேட்புமனு வந்து வாபஸ் பெற்றிருக்கலாம். அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அசோக் பாபு அவர் மட்டும்தான் வந்து ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். மற்றவர்கள் எல்லாம் சுயேட்சையாக போட்டியிட்டவர் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. 28 பேர் இது வரைக்கும் வேட்புமனு வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று இரவு வந்து வெளியிடப்படுகிறது. புதுச்சேரியில வந்து சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு 9ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் சுயேட்சைகள் என 30 தொகுதியிலும் 442 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்கள் எல்லாம் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு 411 மனுக்கள் ஏற்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா 103 பேர் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 3 மணிக்கு நிறைவேற்றது. இதில் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அசோக் பாபு அவர் மட்டும் ஒருவர் மட்டும் வேட்புமனு வந்து திரும்ப பெற்றுள்ளார். மீதம் உள்ள 410 பேர் இல்லாத 28 பேர் இதுவரைக்கும் வாபஸ் மனுவை வந்து திரும்ப பெற்றிருக்கிறார். இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து இன்று இரவு வந்து வெளியிடப்படுகிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று இரவு வந்து வெளியிடப்படுகிறது. அவர்களுக்கு சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்குவது எல்லாமே இதுல வந்து இன்று இரவு வந்து வெளியாக வந்து தேர்தல் துறை வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதாவது மாஹே ஏனம் பகுதியை சேர்ந்தவர்கள் யாரானும் வேட்புமனு வந்து வாபஸ் பெற்றிருந்தால் அது வந்து இன்று இரவுக்குள் வந்து முழுமையாக தெரிய வேண்டும் என்றும் தேர்தல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.